ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரசிச்சு ரசிக்கலாம் வாங்க. 200 கிராம் மஷ்ரூமை நான் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. கெட்டி தயிர் 2 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி சேர்க்க வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ இதில் நம்ம மஷ்ரூம்லாம் சேர்த்துடலாம். மசாலா எல்லா மஷ்ரூம்லேயும் சேர்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இது எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். தவாவில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போது இந்த மஷ்ரூம் எல்லாமே நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்த்துக்கலைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா மஷ்ரூமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இன்னொரு பேனில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் நான் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. 10 முந்திரி, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லாமே நம்ம வதக்கிக்கலாம். ஆனியன் ஆஃப் குக் ஆயிடுச்சுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போயிடுச்சுங்க. இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மஷ்ரூம்க்கு சால்ட்டை சேர்த்துருக்கோம், காரமும் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். பாருங்க, இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இது நல்லா சூடாறினதுக்கப்புறம் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போடுறப்ப பே லீஃப் மட்டும் எடுத்துருங்க. பாருங்கள், நான் பே லீஃப் மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். நம்ம சேம் பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் நம்ம
எடுத்து வச்சிருக்க பே லீஃபை சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாங்க. நான் அதே ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாமே இதில் சேர்த்துடலாங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, கிரேவி நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையோட இருக்குங்க. இதுக்கு மேலே இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சமாக கசூரி மெத்தி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான என்னோட ஸ்டைலில் ஃப்ரைடு மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மசாலா கூட ரொட்டி, பரோட்டா, கீ ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.